இந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். சார் வந்து ஆக்சுவலாக டாக்டர். இந்த விண்டோவுக்கு வந்து கர்டைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த க்ரீன் தீம்க்கு மேட்சிங்காக வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ட்ராக் தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மார்வல்ன்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறோம். கிளாம்ப் ஆல்ரெடி மாட்டியாச்சு. ஜஸ்ட்டு ட்ராக்கை வந்து நம்ம ப்ளக் பண்ணுறது மட்டும்தான். மார்வல்ன்ற பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். கேரண்டியாக 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமே வராது. ட்ராக்கோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணுறது மட்டும்தான். லாக் பண்ணிவிட்டு ஒரு ப்ளக் பண்ணால் போதும். கிளாம்ப் நாங்கள் முன்னாடியே மாட்டிட்டோம். ஓகே, ரைட் சைடு இப்போ 2 பக்கம் லாக் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு மட்டும்தான். ஜஸ்ட் இதுவும் ப்ளக் பண்ணி லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கர்டைன் மாட்டுறது மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் ட்ராக்கில் பொறுத்தளவு நீங்கள் கர்டைன் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பைப்பில் மாட்டுறளவு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஹூக் தான் இருக்கும். அந்த ஹூக்கை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் தொங்க விட்டாலே போதும். ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2வது நீங்கள் இதை கழட்டி வாஷ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் ட்ராக்கை மாட்டிட்டோம்னா, நீங்கள் ட்ராக்கை வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ட்ராக்கை கை வைக்கவே தேவையில்ல. கர்டைன் நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு அந்த ஹூக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கர்டைன் மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் பைப்பில் நம்ம கர்டைன் கழட்டுற மாதிரி நீங்கள் டோட்டலாக பைப்பை தூக்கி வச்சு கழட்டணும், அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கிளாத் வந்து மாட்டியாச்சு. 2 கிளாத்துமே செப்பரேட் பீஸாக தான் வரும். நீங்கள் நம்ம சென்டரில் வெல்க்ரோ வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் அவுட் மெட்டீரியல். ஸோ சன்லைட் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதில் ஹீட் வந்து உங்களுக்கு ரொம்ப உள்ளே வராது. ஏசி போட்டாலும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ஃபைனல் அவுட்புட்.